ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையின் தமிழக முதலமைச்சர் ஜோசப் சி விஜயை சந்தித்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையின் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது தமிழக முதலமைச்சரிடம் எழுத்து மூலமாக கோரி கடிதமும் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பில் ஈழத்தமிழ் மக்கள் தற்போது எதிர்நோக்கும் அரசியல், மனித உரிமைகள் பிரச்சினைகள், ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறை ஒழிக்கப்பட்டு தமிழர் தேசத்தின் இறைமையை அங்கீகரிக்கும் சமஷ்டி அடைப்பிலான அரசியல் தீர்வின் அவசியம், ஈழத்தமிழர் இனவழிப்புக்கு சர்வதேச சுயாதீன விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம், இந்தியா ஈழத்தமிழ் கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நிலையான தீர்வு காணும் நடவடிக்கைகள், இந்தியாவில் தங்கியுள்ள ஈழத்தமிழ் அகதிகளின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கனகரட்னம் சுகாஸ், செல்வராசா கஜேந்திரன், பொன்னுத்துறை ஐங்கரநேசன், நடராஜர் காண்டிபன், KV தவராசா, தர்மலிங்கம் சுரேஷ் ஆகிய தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் அளவில் தெளிவான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சுகேவா தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான மேலதிக கட்டணம் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இறக்குமதி நடவடிக்கைகள் உச்சத்தில் இருந்த காலப்பகுதியில் நாளொன்றுக்கு சராசரியாக 400 முதல் 450 வரையான இறக்குமதி பதிவுகள் பதியப்பட்டு வந்ததுடன் சில தினங்களில் அது 800 வரை உயர்ந்திருந்தது. எனினும் புதிய மேலதிக கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த தினசரி பதிவுகளின் எண்ணிக்கை தற்போது 300 தொடக்கம் 350 குறைவடைந்துள்ளது. பிரதான வாகன முகவர்களில் ஒரு இறக்குமதி பதிவின் கீழ் 50 முதல் 100 அல்லது அதற்கு மேற்பட்ட வாகனங்கள் வரை ஒரே தடவையில் நாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதால் பதிவுகளில் ஏற்பட்டுள்ள இந்த வீழ்ச்சியானது ஒட்டுமொத்த வாகன இறக்குமதி எண்ணிக்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கமைய விதிக்கப்பட்ட மேலதிக கட்டணம் காரணமாக தற்போது வாகன இறக்குமதி அளவு கணிசமாக குறைந்துள்ளமை தெளிவாக நிரூபணமாகியுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார். இந்த மேலதிக கட்டணமானது கடந்த மே மாதம் 16ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 3 மாத காலத்துக்கு தற்காலிகமாக விதிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி குமார திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்ட இந்த ஊடக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த கட்டணம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர், அதாவது மே 15ஆம் தேதி அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ வங்கிகளின் நாணய கடிதங்கள் திறக்கப்பட்டு முன்பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு இந்த மேலதிக கட்டண விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமக்கு அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி இன்று காலை கண்டியில் உள்ள ஸ்ரீ தலதா மாளிகைக்கு புனித பல் எச்சத்துக்கு அஞ்சலி செலுத்த வந்த போது இந்த அறிக்கையை வெளியிட்டார். மேலும் அவர் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி தான் இந்த நாட்டுக்கு ஆற்றிய சேவை போதுமானதாக இல்லை என்று உணர்வதாகவும் அவர் கூறினார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விரும்பும் ஒரு தலைவர் மூலம் நாட்டுக்கு சேவை செய்ய காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ஷவை மக்கள் விரும்பும் நிலை வந்தால் அவரை அந்த தேர்தலில் களமிறக்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். இணையவழி ஊடாக மேற்கொள்ளப்படும் கையடக்க தொலைபேசி விற்பனை மோசடிகளை சிக்கி பணத்தை இழக்க வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விற்பனைக்குரிய பொருள் உங்களது கைகளுக்கு கிடைக்கும் வரை அறிமுகமில்லாத நபர்களின் வங்கி கணக்குகளுக்கு பணத்தை வைப்பிலிடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். தங்களது பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது தத்தமது பொறுப்பாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்வாறான மோசடிக்காரர்களிடம் இருந்து சிக்கி ஏமாறாமல் இருப்பதற்கு பொருள் கிடைத்த பின் பணத்தை செலுத்தும் முறையை மாத்திரம் பயன்படுத்துமாறு மேலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் பல ராஜபக்சர்கள் நீதிமன்றங்கள், லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று ஆளும் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுர அரசாங்கம் முன்னெடுத்து வரும் ஊழல் தடுப்பு மற்றும் குற்றவாளிகளை கண்டறியும் நடவடிக்கைகளில் எந்தவிதமான தாமதமும் இல்லை என்று தொழில்துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். பொஷன் உற்சவ நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஊழல்வாதிகள் கைது செய்யப்படும் பணிகள் மந்தமாக நடைபெறுகின்றதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் எவ்வித தாமதமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு எதிராக நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ என்பவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் எனவும், எனவே சிறைச்சாலைகளை காண்பித்து அவரது அரசியல் பயணத்தை ஒருபோதும் முடுக்கிவிட முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சூளுரைத்துள்ளது. அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், அரசுக்கு எதிரான அரசியல் அடக்குமுறைகளை முன்னெடுப்பதற்காகவே தமக்கு விசுவாசமான அதிகாரிகள் இருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீஸ் உயர் பதவிகளுக்கு ஜனாதிபதி நியமித்துள்ளார். ஏனெனில் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு நாமல் ராஜபக்ஷ தங்களுக்குரிய பிரதான அரசியல் சவால் என்பது மிக நன்றாகவே தெரியும். இதன் காரணமாகவே நாமல் ராஜபக்ஷவுக்கு மக்கள் மத்தியில் அதிகரித்து வரும் ஆதரவை தடுப்பதற்கு அரசு முற்படுவதுடன் திட்டமிட்ட வகையில் அரசியல் அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விடுகின்றது. நாமல் ராஜபக்ஷ என்பவர் இந்த நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் என்பதை அரசு மறந்துவிடக் கூடாது. எனவே சிறைச்சாலைகளை காண்பித்து அல்லது சிறையில் அடைப்போம் என்று அச்சுறுத்தி அவரை ஒருபோதும் அடிபணிய வைக்க முடியாது. நாங்கள் நாட்டின் சுயாதீன நீதிமன்ற கட்டமைப்பை முழுமையாக நம்புகின்றோம். ஆனால் நீதிமன்றத்துக்கு தங்களுக்கு சாதகமான போலி தகவல்களை அறிக்கையிடும் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் மயப்படுத்தப்பட்ட போலீசார் மீது எங்களுக்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கதிர்காமம் புனித தலம் வரை செல்லும் வருடாந்த பாத யாத்திரையில் தானாகவே இணைந்து கொண்ட சுப்பிரமணியம் என்று அழைக்கப்படும் நாய்க்கு விசேட பாதுகாப்பு வாகனம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உகந்தை முதல் கதிர்காமம் வரையிலான பயணத்தின் போது விசேட வாகனம் ஒன்றில் அந்த நாயை பாதுகாப்பு அழைத்துச் செல்ல அதன் பாதுகாவலர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தீர்மானித்துள்ளனர். சுப்பிரமணியின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் வரையான பாத யாத்திரையின் போது பக்தர்கள் குமண தேசிய பூங்கா மற்றும் யாழ தேசிய பூங்காவுடன் பயணிக்க வேண்டியுள்ளது. இந்த வனப்பகுதிகளில் சிறுத்தைகள் போன்ற ஆபத்தான விலங்குகளால் நாய்க்கு ஆபத்து ஏற்படலாம். இதனால் இந்த பகுதிக்கு மட்டும் வாகனத்தில் அழைத்துச் செல்ல முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சுப்பிரமணியம் தற்போது 43 நாட்களாக பாத யாத்திரையில் பக்தர்களுடன் இணைந்து பயணித்து வருகின்றார். முன்னதாக கல்முனையில் ஏற்பட்ட சம்பவத்திற்கு பின்னர் தற்போது ஆரோக்கியமான உடல்நிலையுடன் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதாக விலங்கு நலச்சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயுவின் விலை நேற்று குறைக்கப்பட்டதை தொடர்ந்து சில உணவுகளின் விலையும் குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதற்கமைய சோற்றுப்பொதி, கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாயால் குறைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தேநீர், பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் ஆகியவற்றின் விலைகளும் 5 ரூபாயால் குறைக்கப்படும் என்று அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ லாஃப் சமையல் எரிவாயுகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளன. அதன்படி லிட்ரோ எரிவாயு 12.5 கிலோ சிலிண்டரின் விலை 300 ரூபாயால் குறைக்கப்பட்டு 4465 ரூபாயாகவும், 5 கிலோ சிலிண்டரின் விலை 118 ரூபாயால் குறைக்கப்பட்டு 1192 ரூபாயாகவும், 2.3 கிலோ சிலிண்டரின் விலை 55 ரூபாயினால் குறைக்கப்பட்டு 835 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் லாப் சமையல் எரிவாயு 12.5 கிலோ சிலிண்டரின் விலை 1280 ரூபாயால் குறைக்கப்பட்டு 4965 ரூபாயாகவும், 5 கிலோ சிலிண்டரின் விலை 512 ரூபாயால் குறைக்கப்பட்டு 1988 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.